பெரியவர்கள் சிறியவர்களிடம் உண்மையை பேச வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்களிடம் உண்மையை பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் பெரியவர்கள், அதாவது பெண்கள் ஆண்கள்கிட்ட என்ன பேசணும், உண்மையை பேசுவாங்க. ஆண்கள் பெண்கள்கிட்ட உண்மையை பேசணும்னு நினைக்கக்கூடாது, உண்மையை பேசக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. பெண்கள்கிட்ட ஆண்கள் உண்மையை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட உண்மைகளை பேசுவாங்க. தன்னை பற்றின உண்மைகளை, தனது வாழ்க்கையில் உள்ள உண்மைகளை பேசுவாங்க. அதை கேட்குற ஆர்வம் ஆண்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, பெண்கள்கிட்ட நீ உண்மையை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பெண்கள்கிட்ட நீ உன்னை பற்றின உண்மைகளை பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நீ நினைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீ கொஞ்சம் பொய் சொல்லணும். உன்னை பற்றி உண்மைகளை சொல்வதற்கு தடை விதிக்கணும். உனக்குள்ளே ஒரு தடை விதிக்கணும், நீ ஒரு தடை போடணும். அதுக்காக நீ என்ன பண்ணணும், பொய் சொல்லணும். பொய் சொன்னால் பெண்களிடம் நீ பொய் சொல்லணும், பொய்யா பேசணும். உன்னை பற்றின உண்மைகளை பெண்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் உனக்கு வரக்கூடாது. ஆனால் பெண்கள் தன்னை பற்றிய உண்மைகளை ஆண்களிடம் பேசுவதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். ஆண்களிடம் உண்மையை பேசுவதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். அதனால தான் அந்த உண்மைக்கு வலிமை அதிகம், கோபமும் அதிகம். பெண்கள் உண்மையை பேசுகிறவர்கள் கோபமாகவும், ஆண்கள் ஏன் பயத்தோடு இருப்பான். இப்போ ஆண்கள் பெண்கள்கிட்ட கோவப்படுறான் அப்படின்னா, ரொம்ப கோவப்படுறான், பெண்கள் தான் பயப்படுறாங்க அப்படின்னா என்ன ஆகுது, ஆண்கள் பெண்கள்கிட்ட உண்மையை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆண்களுக்கு பெண்கள் மீது கோபம் வருது. அப்போ அந்த கோபத்தை தணிக்கணும்னா என்ன பண்ணணுன்னா, அந்த கோபத்தை குறைக்க வேண்டும். பெண்களுக்கு அந்த கோபம் எப்போ வரும் அப்படின்னா, ஆண்கள்கிட்ட நீ உண்மையை பேசணும். உன்னை பற்றின உண்மைகளை ஆண்கள்கிட்ட பேசும்போது அதற்கு ஒத்துழைப்பாக ஆண்கள் என்ன பண்ணணும், தன்னை பற்றின உண்மைகளை பெண்கள்கிட்ட பேசாமல் பொய்யாக பேசி கொண்டிருக்க வேண்டும். அப்போ ஆண்களுக்கு பெண்கள் மீது கோபம் வராது, பயம்தான் வரும். யார் உண்மைகளை பேசுகிறாங்களோ, தன்னை பற்றின உண்மைகளை மற்றவங்க அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அப்போ பெரியவர்கள் சிறியவர்களிடம் தன்னை பற்றிய உண்மைகளை, தனது வாழ்க்கையில் உள்ள உண்மைகளை சிறியவர்களிடம் சொல்ல வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. தன்னை விட சிறியவர்களிடம் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேசணும். உண்மையை பேசணும். அப்போ அந்த ஆர்வம் தான் அவர்களுக்கு அந்த உண்மையை பேசுகிற அது உண்மையாக இருப்பது என்பது பொருள். பெரியவர்கள் சிறியவர்களிடம் உண்மையாக இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மையாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. பெரியவர்கள் என்றால் இப்போ பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவோம். ஆண்கள் பெண்கள் பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு சப்போர்ட்டாக பெண்கள் தரப்பு நியாயத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். காரணம் என்னென்னா, பெண்கள்னால் பெரியவர்கள், அவர்கள் உண்மையானவர்கள், உண்மையாக இருப்பார்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். அப்படிங்கிறதுனால அவங்க தரப்பு நியாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் பெண்கள்கிட்ட ஆண்கள் எப்படி உண்மை பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இப்போ பெண்களிடம் ஆண்கள் உண்மை பேசுகிற அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட உண்மை பேசணும், தன்னை பற்றின உண்மைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையானது. அப்படி இருக்கும்போது இங்கே ஆணுடைய இயல்பே மாறி போகுது. பெண்கள் மாதிரி ஆண்கள் பெண்கள்கிட்ட போயிட்டு உண்மைகளை பேசிகிட்டு இருக்கான், தன்னை பற்றின உண்மையாக பேசிகிட்டு இருக்கான். அதனால் பெண்கள்கிட்ட கோவப்படுறான். அதை பார்த்து பெண்கள் பயப்படுறாங்க. என்னடா இது வம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பயப்படுறாங்களா. இப்போ பெண்கள் தன்னை பற்றின உண்மையை ஆண்கள்கிட்ட சொல்லும்போது ஆண்களுக்கு அது வியப்பாக இல்லை. ஏன் வியப்பாக இல்லைன்னா, ஆண்களுடைய வாழ்க்கை தான் இங்கே வியப்பாக இருக்குது. பெண்களுடைய வாழ்க்கை அந்தளவுக்கு இப்போ ஆண்களுடைய வாழ்க்கையை போல் சுவாரஸ்யமாக இல்லை. அதனால தான் ஏன் ஆண்கள் பெண்கள்கிட்ட உண்மையை பேசுகிறாங்க அப்படின்னா, அவர்கள் வியப்பிற்குரியவர்களாக இங்கு இயந்திர அறிவியல் உலகில் யார் வியப்பிற்குரியவங்க, ஆண்கள் தான் வியப்பிற்குரியவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் வியப்பிற்குரியவர்கள். பெண்களுடைய வாழ்க்கையும் ஆண்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிடும்போது பெண்களுடைய வாழ்க்கை ஆண்களுடைய வாழ்க்கையை விட சற்று வியப்பு குறைவானது தான். அதனால்தான் ஆண்களை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு பெண்களுக்கு ஆர்வமாக இருக்குது. பெண்களுக்கே அது தெரியும். ஆண்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப வியப்பிற்குரியது, அவனது அனுபவங்கள் தான் வியப்பிற்குரியது. அதனால் ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது பெண்களாகிய தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அந்த அளவுக்கு வியப்புக்குரியவை அல்ல. அப்படி இருக்கும்போது நீ ஆண்கள் பேசுகிறது தான் கேட்கணும்னு தோணும். ஆணுக்கே தன்னை பற்றிய உண்மைகளை, தனது அனுபவங்களை பெண்களுக்கு சொல்லணும்னு தான் தோணும். ஏன்னா ஆணுக்கும் தெரியும், பெண்களுடைய அனுபவங்கள் கண்டிப்பாக தனது வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அனுபவங்களை விட வியப்பு குறைந்தவையாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான அந்த உண்மைகளுக்கு யாருக்கு ரொம்ப மதிப்பு அதிகமாக இருக்குன்னா, ஆண்களுடைய அனுபவங்களுக்கும் ஆண்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப மதிப்பு அதிகம், ரொம்ப வரவேற்பு.
ஆண்கள் என்னென்ன மாதிரியான அனுபவங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பெண்களுக்கு ஒரு ஆர்வம். அப்படி ஆண்களுக்கு தன்னை பற்றின உண்மைகளை சொல்கிறதுல ஆண்களுக்கும் ஒரு ஆர்வம். பெண்களை பற்றி கேட்குறதுக்கு ஆண்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பெண்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன சந்தித்தாங்க, என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தாங்க, அதை பற்றி சொல்லணுன்னா பெண்கள் பேசுகிறத ஆண்களுக்கு கேட்குற ஆர்வமே இல்லை. ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கை ஆண்களுடைய வாழ்க்கை போல் ஒரு ரொம்பவும் துணிச்சலாக இல்லை, ஒரு நிறைய வீரம் நிறைந்த அனுபவங்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் இல்லை. பெண்கள் ரொம்ப திறமையானவர்களாக இந்த உலகத்தில் வாழவில்லை. அதனால தான் நிறைய இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் பேசுவதை கேட்குற ஆண்கள் எப்போவுமே இங்கே குறைவாக தான் இருப்பாங்க. பெண்களிடம் பேசுகிற ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. பெண்களிடம் நிறைய பேசுகிற ஆண்கள் தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் நியதி. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அதுதான் இங்கே நடக்கும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆண்களை நம்பி இயங்கி கொண்டிருக்கிறது. ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் தலைமை பொறுப்பு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை விட பெண்கள் ஒரு அளவுக்கு தான் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலக அனுபவங்களில் ஒரு அளவுக்கு தான் அவங்களால பங்களிப்பு செய்ய முடியும். இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்டடங்களை கட்டினது யார்? ஆண்கள் தான் கட்டினாங்க. வாகனங்கள், லாரி, பஸ்ஸு இதெல்லாம் ஓட்டுறது யார்? ஆண்கள் தான். இப்படி கனரக தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் யார்? ஆண்கள் தான். இப்படி ஆண்களால் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. பெண்கள் அவருடைய பங்களிப்பு மிக குறைவு தான். அப்படி இருக்கும்போது ஆண்கள் தான் வியப்பிற்குரியவர்கள். ஆண்களை வியந்து பார்க்குறாங்க. இப்போ ஆண்களுக்கு உதவியாக கூட பெண்களால் இருக்க முடியாது. ஆண்களுக்கு உதவியாக ஆண்கள் தான் இருக்க முடியும். உதவி செய்கிறதுக்கு கூட ஒரு திறமை வேண்டும். அந்த திறமை இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த திறமை பெண்களுக்கு கிடையாது. அதனால் அப்போ ஆண்களுக்கு உதவியாக ஆண்கள் தான் இருக்க முடியும். ஆண்களை புரிந்து கொள்கிறவர்கள் ஆண்களாகத்தான் இருக்க முடியும். பெண்களால் ஆண்களின் திறமைகளை புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இங்கே உலகம் முழுக்க நிலவுவதால் தான் பெண்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆண்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆண்களை பற்றி தெரிந்து கொள்வதில் பெண்களுக்கு ஆர்வம் அதிகம் வந்துவிட்டது. ஆண்களுக்கும் தங்களை பற்றி பெண்களிடம் சொல்வதற்கு ஆர்வம் அதிகம் வந்துவிட்டது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆண்கள் பெண்கள்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க, பெண்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக இயல்பு. அதனால் சிலருக்கு குழப்பமாகுது. பெண்கள் தானே ஆண்கள்கிட்ட பேசணும், ஏன் அப்படி குழப்பமாகுது? நாம் ஏன் நம்முடைய காதலன்கிட்ட கணவன்கிட்ட நிறைய பேச மாட்டேங்கிறோம்? அவன் தானே நிறைய பேசுகிறான், அவன் பேசுகிறது தானே நாம் கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட ஏதோ தப்பு இருக்கோ, நமக்கு பேச தெரியலையோ அப்படின்னு பெண்கள் குழம்பி போகிறாங்க. ஆண்களுக்கும் ஒரே குழப்பம். என்னடா இது, பெண்கள் தானே பேசுவாங்க ஆண்கள்கிட்ட நிறைய, நம்மளால் பெண்கள் பேசுகிறத கேட்கவே முடியல, நம்மளை பற்றியே எப்போவும் நம்ம பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கமே, ஏன் இந்த மாதிரியான ஒரு இயல்பு மாற்றம் ஏன் ஏற்பட்டது? இப்போ ஆண்கள்லாம் பெண்களாக மாறிவிட்டது போன்று ஒரு குற்ற உணர்ச்சி ஆண்களுக்கு ஏற்பட்டது. பெண்களுக்கு நாமெல்லாம் ஆண்களாக மாறிவிட்டோமோ என்கிற குற்ற உணர்ச்சி பெண்களுக்கு ஏற்பட்டது. அதனால் குழப்பம் வேண்டாம். இது இயந்திர அறிவியல் உலகில் அப்படித்தான் நடக்கும். இது செயற்கையான உலகம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் வியப்பிற்குரியவர்கள். அதனால் திறமையானவர்கள் பெண்களை விட பல மடங்கு. அப்படி இருக்கும்போது ஆண்களை பற்றி தெரிந்து கொள்வதில் தான் பெண்களுக்கு ஆர்வம். ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ ஆண்களுக்கு என்ன ஆர்வம்? தனது ஒரு அபாயகரமான ஒரு வாழ்க்கையை பற்றி பெண்கள்கிட்ட சொல்லணும், நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறோம், எப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத பெண்கள்கிட்ட சொல்லணுங்கிற அந்த ஆர்வம் தான் ஆண்களுக்கு இருக்கும். அப்போ அதில் தப்பே கிடையாது. நீ பெண்கள்கிட்ட நிறைய பேசுகிறியா, சரியாக இருக்கிற, இந்த உலகத்துக்கு பொருத்தமாக இருக்கிற, இந்த உலகத்தோடு நீ பொருந்தி போகிறாய் அப்படின்னு நீ நினச்சிக்கலாம். அது மாதிரி ஆண்கள் பேசுகிறத நீ நிறைய கேட்கணுன்னு ஆசைப்படுறியா, அந்த மாதிரியான பெண்கள் இந்த உலகத்தோடு பொருந்தி போகிறார்கள். அதனால் இப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிது பாருங்கள். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அந்த உலகம் எளிமையான உலகம். அங்கே மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, வாகனங்கள் கிடையாது, உலோக பயன்பாடு ரொம்பவும் குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த உலக வாழ்க்கையில் பெண்கள் தான் திறமையானவர்கள். ஆட்சி பொறுப்பு அவர்களிடம் போய்விடும். குடும்ப ஆட்சி பொறுப்பு, தெருவை ஆட்சி செய்வது, ஊரை ஆட்சி செய்வது பெண்களிடம் போய்விடும். அப்போ அவர்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் ஓய்வாக தான் இருப்பாங்க. இப்போ ஓய்வு உதவி அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்களுடைய வாழ்க்கை இருக்கும். பெண்கள் அந்த குடும்பத்தை நிர்வகிப்பாங்க, தெருவை நிர்வகிப்பார்கள், ஊரை நிர்வகிப்பார்கள், தலைமை பொறுப்பேற்று சுழற்சி முறையில் தலைமை பொறுப்பேற்று ஊரை நிர்வகிப்பார்கள். இப்படி ஏகப்பட்ட பொறுப்பு பெண்கள்கிட்ட இருக்கிறதுனால இயல்பாகவே பெண்கள் ஆண்களை விட திறமையானவர்களாக இருப்பார்கள்.
அப்புறம் வந்து பெண்கள் வந்து தன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு வேலையும் ஆண்கள்கிட்ட உதவியாக கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடாது. ஏன்னா ஒன்னாலே செய்ய முடியல, அந்த உதவியை ஆண்கள்கிட்ட கேட்டால் அவன் செஞ்சு கொடுத்து அந்த உதவியை ஆண்கள் செய்து கொடுக்கும்போது இதுவே ஒரு தொடர்கதையாகும்போது ஆண்கள் திறமையானவர்களாக ஆகிவிடுவார்கள் பெண்களை விட. ஆண் திறமையானவன் ஆகிடுவான். ஒன்றால் செய்ய முடியாத வேலையை நீ ஆண்கிட்ட கேட்குற, அப்போ பெண்களுக்கே தாழ்வு மனப்பான்மை வருது. நம்மளால் இதை செய்ய முடியல, அவனால் இது செய்ய முடியுது, உண்மையிலே நம்மளை விட அவன் தான் டேலண்ட்டு அப்படிங்கிற நினப்பு பெண்களுக்கு வந்துடும். அதனால் அப்போ பெண்களுக்கு தன்னை விட தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்புறம் வந்து ஆண்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா உயர்வு மனப்பான்மை வந்துடும். ஒன்றால் செய்ய முடியாத வேலையை நான் தான் உனக்கே செஞ்சு கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்டேருந்து எப்படி பணிவை எதிர்பார்க்கலாம்? உன்னால் முடியாத வேலைகளை செய்யக்கூடியவன் நான், உன்னால் முடியலைன்னு சொல்லிட்டு தான் என்கிட்டே நீ அந்த வேலையை செய்து கேட்குற. அப்படி இருக்கும்போது அந்த வேலையை செய்கிற திறனுடைய நான் எப்படி உன்னை விட தாழ்வாகவும், உன்னிடம் நான் ஏன் பணிவாகவும், நான் உன்னை பார்த்து ஏன் பயப்படுகிற ஒருவனாகவும் நான் இருக்க வேண்டும்? அதனால் உன்னை விட நான் தான் பெரிய ஆள். ஏன்னா உன்னால் செய்ய முடியாத வேலைகளை நான் செஞ்சிகிட்ருக்கேன். அதனால் நீ என்னிடம் பணிவாக இரு, பெண்ணாகிய நீ என்னிடம் பணிவாக இரு, என்னை பார்த்து பயப்படு, எனக்கு மரியாதை கொடு, இல்லை என்றால் அடித்து விடுவேன், உதைத்து விடுவேன், மிதித்து விடுவேன், பிதிக்கி விடுவேன், ஒழுங்காக அப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிடுவான். அதனால் பெண்கள் வந்து தன்னுடைய உயர்வு நிலையை பாதுகாக்கணும்னா ஆண்களை குழந்தை போல் பார்த்துக்கணும். ஒன்றால் முடியலையே அந்த வேலையை ஆண்களை வச்சு செஞ்சு சாதிச்சிடலான்னு மட்டும் நினைக்காது. அப்புறம் வந்து அதுவே உனக்கு ஆப்பு வந்துடும், உனக்கு திரும்பி வரும் அந்த ஆப்பு. அதனால் எப்போவுமே வந்து பெண்கள் இதில் உஷாராக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை, இப்படி ஒரு அணுகுமுறை பெண்கள்கிட்ட இருக்கணும். பெண்கள் வந்து தன்னால் முடியாத வேலைகளை ஆண்களை வச்சு செய்யணுங்கிற அந்த நினப்பு வரவே கூடாது. அப்போ ஆண்களை ஒரு குழந்தை போல் பார்க்கணும், தன்னை போல் பார்க்கணும். தனக்கே இதுக்கு அந்த வேலை கஷ்டமாக இருக்குமே, அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். பெண்கள் வந்து ஒரு வேலையை ஒரு உதவி ஆண்கள்கிட்ட கேட்கும்போது அவனை ஒரு அடிமை மாதிரி பார்க்காம தன்னை போல தான் அவனும், தனக்கே ஒரு வேலை அந்த வேலை கஷ்டமாக இருக்கும்போது அப்போ அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அதே நேரத்தில் அவனை சோம்பேறியாகவும் இருக்க விடாமல் தனக்கு உதவியாளனாக இருப்பது அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கணும். தனக்கு உதவியாளனாக இருப்பது அவனுக்கு அது ரொம்ப ஜாலியான. ஒரு அம்மா வந்து தனது ஆண் பிள்ளையை உதவியாளனாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உதவி செய்வது அவனுக்கு ரொம்ப ஜாலியான விஷயம். எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், சூப்பராக சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவன் சொல்லணும். என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ஈஸியான வேலை தான் எனக்கு சொல்லுவாங்க, ஈஸியான வேலை தான் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கூட வேலை செய்கிறது எங்கள் அம்மா கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அது மாதிரி ஒரு கணவனும் அப்படி தான். என் மனைவி கூட இருக்கும்போது நான் அப்படி தான் இருப்பேன், என்ன அதெல்லாம் கஷ்டமான வேலையெல்லாம் என்னால் செய்ய விடாமல் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக பெண்கள் கூட இருந்தால் ஜாலியாக இருக்கலாம். இல்லை அதுவே நீ அடிமை மாதிரி பயன்படுத்துகிற ஒரு ஆம்பளை பிள்ளைய ஒரு அம்மா வந்து ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவன் கோபத்தில் வேறு வழியும் இல்லாமல் மனசுக்குள்ள கோபத்தில் வந்து கோபத்தை வெளிப்படுத்த முடியாத அந்த இயலாமையோடு அவன் மனசுக்குள்ளே பொறுமிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப வளர்ந்த உடனே அவன் அம்மாவே வந்து ஏற்று பேச ஆரம்பிச்சிருவான், அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். இவன் நம்மளை வந்து ஒரு அடிமையாக யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அம்மா மேலே கோவம் வந்துடும். பெண்களுக்கு எதிரான சிந்தனை அவனுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அதனால் ஆண்கள்கிட்ட வந்து கடினமான வேலைகளை ஆண்களை வச்சு சாதிச்சிடலாங்கிற அந்த குறுக்கு எண்ணம் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடாது. அது பெண்களுக்கே ஆபத்தாக முடியும். அப்படித்தான் இந்த உலகம். அது வந்து எப்படின்னு உதாரணம் காட்டணுன்னா இந்த உலகத்தை உதாரணம் காட்டலாம். பெண்கள் வீட்டில் உட்காந்து நீ வேலைக்கு போயிட்டு வா, நான் வேலைக்கு போக மாட்டேன், நீ வேலைக்கு போயிட்டு வா, சம்பாதிச்சிட்டு வா, பொம்பளைன்னா நாங்கள் வீட்டில் தான் இருப்போம், நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டோம். அப்போ ஆண்களை ஒரு அடிமையாக வச்சு உன்னால் வேலை செய்ய முடியல, ஆனால் நீ ஆண்கள்கிட்டருந்து ஆண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணுங்கிற, நீ வேலைக்கு போக மாட்டேங்கிற, ஆனால் உன்னால் முடியாத ஒரு விஷயத்த ஆண்களை வச்சு செய்யணும்னு சொல்லி சம்பாதிச்சு வரணும். அது மேலும் மேலும் உனக்கு வீட்டில் நீ சும்மாவே இருக்க, ஆனால் மேலும் மேலும் உனக்கு அவன் நிறைய பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைகளுக்கு ஒரு அளவே இல்லாமல் போகுது. ஆண்களுடைய உணர்ச்சிகளை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியல, ஆண்களுக்கும் வலிக்குங்கிறது உனக்கு தெரியவே இல்லை. உனக்கு உன்னுடைய தேவை தான் பெருசாக இருக்குது, உன்னுடைய சுயநலம் தான் பெருசாக இருக்குது, உன்னுடைய சந்தோஷம் தான் பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இருக்கும்போது தான் பெண்கள் அங்கே தான் அடி வாங்குறாங்க. அப்படி தான் அடி வாங்கினாங்க. அதனால் வந்து பெண்கள் வந்து எப்போ வந்து பெண்கள் பேசுகிறத ஆண்கள் கேட்பாங்கன்னா பெண்கள் வியப்பிற்குரியவராக ஒரு ஆண்களை விட திறமையானவர்களாக வாழ வேண்டும். அதில் தான் பெண்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டணும்.
பெண்கள் வந்து அதில் ரொம்ப அதாவது புத்திசாலித்தனம் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அப்படி பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆண்களை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். அவனுக்கு நல்ல அடிமையாகி, ஆண்களுக்கு அடிமையாகி அதன் மூலம் ஆண்களை அடிமைப்படுத்துவது. ஆண்களுக்கு தேவையான உணவெல்லாம் அங்கே வேணுங்கிற அளவுக்கு சமைச்சு போட்டு அவனை சோம்பேறியாக்கி அதன் மூலம் ஆண்களை பெண்கள் தங்களுக்கு அடிமையாக்கி விடுகிறார்கள். அவன் அடிக்கிறான், திட்டுறான், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் பொண்டாட்டி தேவை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தை, அது அப்படியாவது அவன் எனக்கு அடிமையாக இருப்பானா அப்படின்னு நினைக்கிறவங்க பெண்களாக இருக்குது. அதனால் பெண்கள் புத்திசாலி தான். ஒருத்தரை எப்படி வந்து தனக்கு சாதகமாக தனது உதவியாளராக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பெண்களிடமிருந்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் பெண்கள் ஆண்களை அடிமையாக வச்சுருந்தாங்க. இனிமேல் வந்து பெண்கள் ஆண்களை உதவியாளராக வச்சுக்க போகிறாங்க. அவனை வந்து தன்னை விட அவன் மேலாகவும் உயர்ந்துடக்கூடாது, தன்னை விட திறமையானவனாக ஆண்கள் மாறிவிடக்கூடாது என்பதில் பெண்கள் உறுதியோடு இருக்கணும். தன்னால் செய்ய முடியாத வேலையை ஆண்கள்கிட்டருந்து வாங்கக்கூடாது. தன்னை போல தான் அவனும், தனக்கு எப்படி வலிக்குமோ அது போல தான் அவனுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். தாங்கிட்ட இருக்கும்போது, தன்னுடன் இருக்கும்பொழுது அவன் மகிழ்ச்சியை உணர வேண்டும். மகிழ்ச்சியாக ஒரு குழந்தைய போல் அவனை வச்சுக்கணும். அதே நேரத்தில் அவனை சோம்பேறியாகவும் ஆக்கிடக்கூடாது, ரொம்ப செல்லம் கொடுத்து சோம்பேறியாகவும் ஆக்கிடக்கூடாது, அதே நேரத்தில் அடிமையாகவும் ஆக்கிடக்கூடாது. ரெண்டுமே வந்து ஆபத்தானது. அதனால் எப்படி ஆண்களை எப்படி கையாளுவது? ஒரு கத்தி இருக்குன்னா கைப்பிடியை வச்சு தான் நம்ம அதை பயன்படுத்தணும். முரட்டுத்தனமாக பயன்படுத்தணும், நம்ம கையை அது வெட்டிடும். அது மாதிரி தான் ஆண் வந்து ஒரு கருவி, பெண்களின் கருவி, பெண்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்குற ஒரு கருவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம். அப்போ தான் வந்து பெண்கள் திறமையானவர்களாக இருக்கும்போது பெண்களுடைய அனுபவத்தை அவன் கேட்பான். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குல்ல, எவ்வளோ திறமையாக இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ டேலண்டாக இருக்காங்க. 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருமா, அப்போ வந்து பெண்கள் ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. அது ஆண்களுக்கு வியப்பாக இருக்கும். என்னடா குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க, ஒரு குடும்பத்தை கூட்டு குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க, ஆட்சி பண்ணுறாங்க, தெருவை ஆட்சி செய்கிறார்கள், ஊரை ஆட்சி செய்கிறார்கள், எப்படி உங்களுக்கு இவ்வளோ திறமை, எவ்வளோ ஒரு ஆண்கள் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கான். அப்படி ஜாலியாக இருக்க வச்சு அவனை சோம்பேறியாக மாற்றுறது. அதே நேரத்தில் அவன் வந்து சோம்பேறியாகவும் இல்லை, அதே நேரத்தில் உதவியாளனாக வைத்துக்கொள்வது. ஆண்களுக்கு நல்ல சலுகைகள் சௌகரியமாக ஆனால் உதவியாளனாக இருக்கணும், உதவி செய்ய கற்றுக் கொடுக்கணும். பெண்களுக்கு கேட்குற உதவியை செய்து கொடுக்கணும். நீ சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது, உதவி கேட்டால் ஆர்வமாக செய்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஆண்களை வளர்க்க வேண்டும், குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். உதவியாளர்கள், ஆண்கள்னால் உதவி செய்கிறவன். ஒரு தலைவருக்கும் உதவியாளருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தலைவருக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கும், உதவி செய்கிறவருக்கு அவருக்கு குறைவான பொது. அது மாதிரி தான் ஆண்களை வந்து எப்போவுமே ஒரு கீழே வச்சுருக்கணும், தங்களுக்கு கீழே அவனை வச்சுருக்கணும். எந்த விதத்துலையும் அவன் தன்னை விட மேலானவனாக மாறிவிடக்கூடாது, மேலே போயிடக்கூடாது. திறமையிலையும் சரி, நிர்வாக திறமையிலையும் சரி, எதுலேயுமே வந்து அவன் தன்னை விட மேலானவனாக ஆகிடக்கூடாது. ஒரு குழந்தையாகவே வச்சுருக்கணும் அவனை. வாடா போடா, குறிப்பாக வந்து வாடா போடான்னு கூப்பிடணும். வாடா போடா, சரிடா அப்படின்னு உட்கார்றா, என்னடா நீ அப்படின்னு கூப்பிடணும், அடிக்கணும். இதெல்லாம் வந்து அவனை கீழே வச்சு இருக்கிறதுக்கான வழிமுறை. அவனை தாழ்த்தியே வச்சுருக்கணும். தாழ்த்துறது தப்பு கிடையாது, இழிவுபடுத்துறது தான் தப்பு. ஒரு தாழ்வும் உயர்வும் இயல்பானது, உயர்வும் தாழ்வும் இயல்பானது. ஒருத்தரை இழிவுபடுத்துறது தான் தப்பு, ஒருத்தரை மிகைப்படுத்துறது தான் தப்பு. மிகைப்படுத்துதலும் இழிவுபடுத்துதலும் தவறு. உயர்வு தாழ்வு இயல்பானது. அதனால் ஆண்களை வந்து பெண்கள் எப்போதும் என்ன பண்ணணும், தாழ்த்தியே வச்சுருக்கணும். அவனை வந்து தாழ்த்தியே வச்சுருக்கணும். வாங்க போங்கன்னு கூப்பிடணும். பெண்களை பார்த்தா நீ வாங்க போங்கன்னு கூப்பிடணும். வா போ வாடி போடிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. வாடான்னு போடான்னு யார் கூப்பிடணும்? பெண்கள் வந்து ஆண்களை கூப்பிடணும். பெண் வந்து தனது தந்தையை வாடா போடணும், வாடா அப்பா, டே அப்பா என்னடா பண்ணுற நீ அப்படின்னு பேசணும். அது மாதிரி வந்து பெண்கள் தனது கணவனை டே கணவா இங்கே வாடா, டே என்ன பண்ணுற அப்படின்னு அந்த மாதிரி கேட்கணும். அண்ணனையும் டே அண்ணா இங்கே வாடா. அண்ணங்கிறது உறவு மாறாது, ஆனால் அண்ணங்கிறவன் யார்? எப்பவும் பெண்களுக்கு கீழே தான். அண்ணன், தம்பி, அப்பா, தாத்தா, உறவு முறை அப்படி மாறாது, எந்த விதத்திலும் உறவு முறை மாறாது. ஆனால் இந்த தாத்தாவாக இருந்தாலும் சரி, நீ அப்பாவாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு கீழே தான். ஆனால் மகளாக இருந்தாலும் சரி, பேத்தியாக இருந்தாலும் சரி, அவங்க யாருன்னா அந்த தாத்தாவை விட ஒரு பேத்தி உயர்ந்தவள். பேத்தி என்கிற உறவு உயர்ந்தது, ஆனால் பேத்தியை விட தாத்தா என்கிற உறவு தாழ்வானது. தாத்தா என்கிற உறவு பேத்தி என்கிற அந்த உறவிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். தாத்தா என்பவர் பேத்தியிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பேத்தி என்பவள் தனது தாத்தாவிடம் மதிப்பாக நடந்து கொள்வாள்.
கொள்வார். அந்த உறவு முறையை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் அப்போ பெண்கள் வந்து ஆண்களை எப்பவும் தாழ்த்தியே வச்சுருக்கணும். அதனால தான் ஆண்களுக்கே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். பெண்களுக்கு உதவி செய்கிறதுல வந்து கேட்குற வேலையை மட்டும் செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும், ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடாது. கேட்குற வேலையை மட்டும் என்ன தான் வேலை செஞ்சாலும் நமக்கு அடி விடும். கண்டிப்பாக பெண்கள்கிட்ட அடி விடும், வாடா போடான்னுவாங்க. அப்புறம் நம்மளை தாழ்த்த தான் செய்வாங்க. அவங்க அதே நேரத்தில் பாராட்டுவாங்க. அடிக்கிற கை தான் அணைக்கும், அணைக்கிற கை தான் அடிக்கும். பாராட்டவும் செய்வாங்க. ஏதாவது குறை கண்டுபிடிச்சா சொல்லுவாங்க. நிறை கண்டுபிடித்தால் பாராட்டுவாங்க. நிறையை காணும் பொழுது பாராட்டுவார். குறையை காணும்போது சுட்டி காட்டுவார்கள், அடிப்பார்கள், திட்டுவார்கள், கொஞ்சுவார்கள். இப்படி எல்லாமே வந்து பெண்கள்கிட்ட இருக்கும். ஆனால் எப்போவும் நீ கீழே இரு அப்படிங்கிறதுக்கு எது வாடா, அவனை வாங்க போங்கன்னு மட்டும் கூப்பிட்டாச்சுன்னா அவன் பெரிய ஆளாயிடும். ஒன்றுமே செய்ய மாட்டான், ஆனால் அவன் பெரிய ஆளாயிடும். வாங்கன்னு அப்போ ஒருத்தர் ஆணை தாழ்த்தி விட்டணும்னா என்ன பண்ணணும்? குறிப்பாக ஆணை எப்போவுமே ஆண்களை எப்பவும் கீழே வச்சுருக்கணும் பெண்கள். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அவனை வாடா போடான்னு கூப்பிடணும், வா போன்னு கூப்பிடணும், அடிக்கணும், திட்டணும். பெண்கள் எப்பவும் உயரமான இடத்துல இருக்கணும்னா ஆண்கள் எப்போதுமே எப்படி கூப்பிடணும்? வாங்க போங்க, நீங்கள் ஏங்க, சரிங்க, சரிதாங்க, இருக்கட்டுங்க, அப்படியே ஆகட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையோடு பேசணும். அப்போ தான் பெண்கள் உயர்வாக இருப்பார்கள், ஆண்கள் ஆண்களை எப்பவும் தாழ்த்தியே தான் வச்சுருக்கணும். என்ன தான் வந்து இதாக இருந்தாலும் என்றைக்கும் அந்த பெண்கள் தங்களுடைய மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. இது வந்து எப்போ இது இயற்கை விதிமுறை. இது வந்து இயற்கை விதிமுறை. ஆனால் இது வந்து இந்த உலகத்துக்கு பொருந்தாது, இயந்திர அறிவியல் உலகத்துக்கு பொருந்தாது. இந்த இயற்கை விதிமுறையை தற்போதுள்ள செயற்கையான உலகமான இயந்திர அறிவியல் உலகோடு பொருத்தி பார்க்காதீர்கள். அது ஆபத்தானது, அது விபரீதமானது, அது தவறானது, அது பிழையானது. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள். பெண்களை வந்து வாடி போடின்னு தான் ஆண்கள் கூப்பிடணும். வாடி போடின்னு கூப்பிடணும், வா போன்னு கூப்பிடணும். யாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, பூட்டியாக இருந்தாலும் சரி, பெண்கள் அனைவரையும் ஆண்கள் வாடி போடின்னு கூப்பிட்றதுக்கு உரிமை இருக்குது. வா போன்னு கூப்பிட்றதுக்கு ஆண்களுக்கு உரிமை இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் அப்படி பெண்கள் அனைவரும் ஆண்களை எப்படி கூப்பிடணும்? வாங்க போங்கன்னு கூப்பிடணும். ஆண்களை வாடா போடா வா போன்னுலாம் கூப்பிடக்கூடாது, வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடணும். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா ஆண்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய் பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பெண்களை வாடி போடின்னு தான் கூப்பிடணும், அதில் வந்து அக்கறை இல்லாமல் போச்சு. அடிமைப்படுத்துகிற நோக்கம் வந்து விட்டது. வாடி போடிங்கிறதுல வந்து அன்பு இல்லாமல் போயிடுச்சு. அன்பு இல்லை, வாடி போடினாலே அன்பு இருக்காதுன்னு கிடையாது. இப்போ வாடா போடான்னு ஒரு அம்மா வந்து தன் மகனை வாடா போடாங்கிறாங்க, அதில் அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது, அன்பு இருக்குது. வாடி போடினாலும் அதில் அன்பு இருக்கணும், உரிமையோடு அன்போடு. அதனால ஒருத்தர் அவமானப்படுத்தக்கூடாது. வாடி போடிங்கிறதுக்காக அதுக்கு வாடி போடி அப்படின்னு கூப்பிடக்கூடிய உரிமை ஆண்களுக்கு இருக்குது இந்த இயந்திர அறிவியல் அப்படிங்கிற இயந்திர அறிவியல் உலகில். அப்படி இருக்குங்கிறதுக்காக போய் பெண்களை அவமானப்படுத்தக்கூடாது. இவன் அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் பெண்களை வாடி போடிங்கிறதும் வாப்போங்கிறதும் அடிக்கிறதுல கூட அக்கறையாக அடிக்கணும். பெண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களிடம் அடி வாங்கணும். ஆண்கள் வந்து பெண்களை அடிக்கணும். ஆனால் உரிமை இருக்கணும், உனக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கணும், அக்கறையோடு அடிக்கணும். அவமானப்படுத்துகிற நோக்கத்தோடு அடிக்கக்கூடாது. திட்டுறதா இருந்தாலும் அவமானப்படுத்துகிற நோக்கம் இருக்கக்கூடாது. உனக்கு கெட்ட வார்த்தைகளே இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாமல் திட்ட வேண்டும், அடிக்க வேண்டும். அடிக்கிறதுல அக்கறை இருக்கணும், அவமானப்படுத்துகிற நோக்கம் இருக்கக்கூடாது. ஆனால் ஏன் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா ஆண்கள் வந்து பெண்களை அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் அடிக்கும்போது தான் பெண்கள் அதற்கு எதிராக ஆண்களுக்கு எதிராக கிளம்பி விட்டார்கள். அது மாதிரி பெண்களும் வந்து ஆண்களை அடிமையாக வளர்த்தாங்க. இப்போ உடனே ஆண்கள் மீது தான் தப்புங்கிற மாதிரி நான் சொல்கிறத அப்படி புரிஞ்சிக்கூடாது. ஆனால் பெண்கள் மீது தான் தப்பு, பெண்கள் மீது தான் தவறு இருக்கிறது. ஏன்னா சின்ன வயசில் ஒரு ஆண் வந்து தனது மனைவியை பணிவு இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னா அதுக்கு என்ன காரணம்? அம்மா என்கிற அந்த பெண்ணின் வளர்ப்பு தான் காரணம். பெண்ணை பற்றிய புரிதல் அவனுக்கு அப்படி இருக்கிறது. அப்படியாக தனது மனைவியை இழிவுபடுத்த தூண்டுகிறது. பெண்ணை பற்றிய புரிதல் ஒரு ஆணுக்கு பெண்ணை பற்றிய புரிதல் அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் கிடைக்குது. ஒரு அம்மா மூலமாக ஒரு ஆண் வந்து பெண்களை பற்றி புரிந்து கொள்கிறான். அம்மாவை புரிந்து கொள்ளவில்லை, அம்மா மூலமாக பெண்களை பற்றி புரிந்து கொள்கிறான். பெண்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், பெண்களுடைய இயல்பு குணம் எப்படி இருக்கும், அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறத அம்மா கிட்ட இருந்து அவன் கற்றுக்கிறான். அதைத்தான் அப்படி கற்றுக்கிட்டது தான் தனது மனைவிகிட்ட அவன் வெளிப்படுத்துகிறான். மனைவியை வந்து அடிமைப்படுத்த பார்க்குறான். அப்போ அந்த மனைவி வந்து அதற்கு எதிராக போராடுகிறாள். அப்போது ஒரு ஆண் வந்து பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கும் பெண் தான் காரணம். தாய் எனப்படுகிற பெண் தான் காரணம். தாய் தான் காரணம். இவ்வளோ குற்றங்கள் ஒருத்தன் கற்பழிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களை போட்டு அடிக்கிறான், உதைக்கிறான்,
மனைவியை போட்டு அடிக்கிறான் உதைக்கிறான்னா அவங்க அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க. அவங்க அம்மா பெண்களை பற்றி அப்படி அவனுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். பெண்களில் வந்து கற்பழித்தா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு கற்பழிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் வெறியும் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த அம்மா வந்து அந்த பையனை வளர்த்துருக்காங்க. அவமானப்படுத்தி வளர்த்துருப்பாங்க. கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அடித்து அவமானப்படுத்தி அந்த பையனை வளர்த்துருப்பாங்க. போதுமான உணவுகளை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால சின்ன வயசுலேயே அவனுக்கு பெண்களை பற்றிய ஒரு பெண்கள்னால் அவங்க மோசமானவங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து சின்ன வயசில் அவங்க அம்மா மூலமாக அவனது மனதில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதனால தான் பிற்காலங்களில் அவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் மனைவியை அடிக்கிறான், திட்டுறான். சமயத்தில் 1-2 ஆண்கள் வந்து பலாத்காரத்தில் கற்பழிப்பில் ஈடுபடுவதற்கும் அந்த பெண்ணை பற்றிய சிறு வயதில் அவனது அம்மா மூலமாக ஏற்பட்ட ஒரு புரிதல் தான் காரணமாக இருக்குது. அதனால் சின்ன பிள்ளைகளை வந்து அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் அடிக்கக்கூடாது. அதுவும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள். அதனால் ஆண் குழந்தைகளை பெரியவர்களாக பார்க்க வேண்டும். ஒரு அம்மாங்கிறவ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த ஆண் குழந்தைக்கு அந்த ஆண் குழந்தையின் பார்வையில் சிறியவள் தான். அந்த அம்மா என்பவள் அந்த ஆண் குழந்தையின் பார்வையில் சிறியவள் தான். அந்த ஆண் குழந்தை தனது அம்மாவை வாடி போடின்னு தான் கூப்பிடுவான். அதான் இயல்பு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிலவக்கூடிய இயல்பு. தனது அம்மாவை ஒரு ஆண் குழந்தை வாடி போடின்னு தான் கூப்பிடுவான். தனது அப்பாவை வாடா போடான்னு தான் கூப்பிடுவான். அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை குழப்பி, இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையானது. இங்கே செயற்கையான விதிமுறை தான் அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமும் அவ்வளோ கஷ்டமானது தான். அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகே நம்ம வந்திருக்கக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படிப்பட்டது தான். ஆபத்துகள் நிறைந்தது, அழிவுகள் நிறைந்தது. அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு அது மட்டும் வேணும் இது வேண்டாம் அப்படின்னா எப்படி? இப்போ இதையும் ஏற்றுக்கணும் தான். இது எவ்வளோ கசக்குது. ஒரு அம்மாவை பார்த்து ஒரு பையன் வந்து வாடி போடின்னு கூப்பிடணுமா? அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக விதிமுறையா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எவ்வளோ அதை ஏற்றுக்கவே முடியாதுப்பா என்னால் அப்படின்னு தோன்றுறதில்ல. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு இனிக்கின்றதா? இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதுதான். ரொம்ப விபரீதமானது, ஆபத்தானது, அழிவுகள் நிறைந்தது உலகம் இது. இந்த உறவு முறையை அழியுது பாருங்கள். ஒரு பையன் தனது அம்மாவை வாடி போடிங்கன்னு கூப்பிடணும்னு சொல்லுது இந்த இயந்திர அறிவியல் உலகம். அதுதான் சொல்லிக் கொடுக்குது, அதுதான் சொல்லுது, அதுதான் விதிமுறை. இந்த இயந்திர அறிவியல் உலக விதிமுறை, செயற்கை விதிமுறை. அதன்படி தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம அதை பண்ணுறது கிடையாது. அவனை குழப்புறோம். அதாவது பெரியவர்களாக நினைக்க வேண்டிய ஆண் பிள்ளைகளையே நம்ம என்ன பண்ணுறோம், அடித்து வளர்க்குறோம், திட்டுறோம், அவமானப்படுத்துகிறோம். அப்போ வந்து அது இன்னும் அவனுக்கு பெரிய அவமானமாக போய்விடுகிறது. பெண்களுக்கு எதிரான எண்ணத்தை அவனுக்கு உருவாக்கி அந்த சிந்தனையை அவனுக்குள் அந்த கருத்தை திணித்து விடுகிறது. ஏன்னா சின்ன வயசில் ஆண் குழந்தைகளை ரொம்ப மரியாதையோடு வளர்க்கணும். அவனெலாம் அடிக்கவே கூடாது. அவன் பெரியவர். ஒரு பெரியவரை நீங்கள் அடிக்கலாமா? ஆனால் பெண் குழந்தைகளை அடிக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண் குழந்தைகளை அடிக்கலாம். ஏன்னா ஆண்கள் பிறக்கும்போதே பெரியவர்களாக அல்லது இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவன் பெரியவராக பார்க்கப்படுகிறான், பெரியவராக மாறிவிடுகிறான், பெரியவராகவே வளர்கிறான். அப்படி இருக்கும்போது அவனை போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். ஒரு பெரியவரை அடிக்கிற மாதிரி தான். பெண்கள் வந்து அவங்க பிறக்கும்போதே, இப்போ ஆண்கள் வந்து பிறக்கும்போது குழந்தையாக தான் பிறக்கிறான். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்த உடனே, இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வந்த உடனே அவன் தன்னை பெரியவராக உணர்கிறான். நாம் வந்து குழந்தை கிடையாது, நாம் தான் இந்த உலகத்தில் பெருசு, ஆண் தான் வந்து இந்த உலகத்தில் பெருசு, ஆண்களை நம்பி தான் இந்த உலகமே இயங்குகிறது. அப்படிங்கும்போது அவனை வந்து பெரியவராக தன்னை உணர்கிறான். ஆனால் பெண்கள் வந்து பிறக்கும்போது எப்பவும் பெரியவராக தான் பிறப்பாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு வந்த உடனே பெண்கள் தங்களை சிறியவளாக உணர்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆண்கள் தான் பெருசு, பெண்ணாகிய நாம் வந்து எப்போவுமே சிறியவள் தான், இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் சிறியவள் தான் அப்படின்னு பெண் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இயல்பு மாற்றத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல், இப்படி ஒரு இயல்பு மாற்றம் ஒன்று இங்கே இருக்குது, இதை தெரிஞ்சிக்காமல் நாம் பாட்டுக்கு வந்து நாம் நினச்ச மாதிரியே இந்த உலகம் இருக்கணும், இயற்கை விதிமுறைப்படி இங்கே வாழ்ந்து விடலாம், இயற்கை விதிமுறைப்படி ஒரு செயற்கையான ஒரு உலகில் வாழ்ந்து விடலாம், செயற்கையான உலகமான இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து விடலாம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து நம்மளையும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பி, அப்போ சின்ன பிள்ளைகள்லாம் அடித்து அவமானப்படுத்தி திட்டி இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அந்த குழந்தைகளை வளர்க்கும்போது பிற்காலங்களில் பெண்களுக்கு எதிரான ஒரு பயங்கர பழி வாங்குகிற ஒரு உணர்வு குழந்தைகள் மனதில் இருக்கிறது.
அதுதான் பிற்பாடு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாகவும் அல்லது திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற குற்றங்கள் வருவதற்கும் அதுதான் காரணம். குழந்தை வளர்ப்பில் வன்முறை தான் குழந்தை வளர்ப்பின் போது குழந்தைகளிடம் வன்முறையை நிகழ்த்தி அதன் மூலம் குழந்தைகளை வளர்த்தது தான் காரணமாக இருக்கிறது. போதிய உணவு கொடுக்காமல் இருக்குது, அதுவே ஒரு வன்முறை தானே. போதிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்காமல் இருக்கிறது, குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் போவது, அதுவும் ஒரு வன்முறை தானே. இந்த வன்முறைகளுக்கு அவன் பழி வாங்குகிறான், பிற்பாடு பழி வாங்குகிறான். பெண்களுக்கும் என்னாங்கன்னா, சரி ஆண் மட்டும் தான் பாதிக்கப்பட்டானா பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் பெண்கள் மீது தான் கோபம். ஆணுக்கும் பெண்கள் மீது தான் கோபம். ஏன்னா பெண் தான் தாய் தான் பொறுப்பானவள். இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தாலும் அது தாய் தான் பொறுப்பு. அப்படிங்கும்போது அது ஆண் குழந்தையாலும் சரி பெண் குழந்தையாலும் சரி, ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் 2 குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அதுக்கு தாய் தான் பொறுப்பு. அதனால் அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தில் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சின்ன வயசில் நடக்கும்போது அதுக்கு காரணம் பெண் தான் காரணம், பெண் எனப்படுகிற அந்த தாய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பெண் இருவருக்கும் பெண் மீது கோபம் வந்து விடுகிறது. பெண் மீது ஒரு பழி உணர்ச்சி. அதனால தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெண்ணை அடிமைப்படுத்துகிறார்கள். பெண் மீது, தாய் எனப்படுகிற பெண் மீது ஒரு பழி உணர்ச்சி, தாய் மீது பழி உணர்ச்சி, தாய் எனப்படுகிற அந்த பெண் மீது பழி உணர்ச்சி, பெண்கள் மீது பழி உணர்ச்சியாக அது மாறுகிறது. பெண்களும் ஆண்களும் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது.